Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. எலெக்ஷன் நேரத்தில் வர்றப்ப மட்டும்தான் அந்த கோபேக் மோடி அப்படிங்கிறத ஒருவேளை நீங்கள் கையில் எடுப்பீங்களோ? இந்த சதுரங்க போட்டிகள்லாம் கூப்பிட்டப்ப அவரை ஒரு பிரதமராக கூப்பிட்டோம். நாம் ஹோஸ்ட் ஸ்டேட், அதனால அதற்குண்டான மரியாதையோடு தான் நம்ம அழைச்சோம். எலெக்ஷன் பிரச்சாரத்தை வந்தப்பையும் கோபேக் மோடி பார்க்கவே இல்லையே. எலெக்ஷன் பிரச்சாரத்தப்பவும் ஏன் கோபேக் மோடி வரலன்னா அப்பவும் அவர் பிரதமராக தான் வந்தார். நீங்க கோயில் போகணும், நான் கோயில் போகணும்னா நம்ம தான் உழைச்சி சம்பாதிக்கணும். ஆனா பிரதமருக்கு நாம கட்டுற வரிப்பணத்துல இருந்து எல்லாம் போகுது செலவு. இந்துத்துவா பேசுகின்ற மக்களுக்கு கூட வெறுப்பு, சலிப்பு எல்லாம் வந்தாச்சு. அதற்கு ஒரு புதிய வார்த்தை இருக்கிறது, ஹிந்துத்துவா ஃபட்டீக் அப்படிங்கிறாங்க. மகாத்மாவுக்கு எதிராக சாவர்கரை இப்போது இவர்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். மகாத்மாவை கொண்டாடுவதை போல் சாவர்கரை நீங்கள் கொண்டாடுவீர்களா? வெளிநாட்டில் அவருக்கு சிலை வைப்பீர்களா? அவருக்கு மாலை போடுவீர்களா? அவர்களுடைய சித்தாந்தம் சரியானது என்பதை நீங்கள் உறக்க பேசுவீர்களா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சாவர்கரையோ கோல்வாக்கரையோ நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? மனுநீதி தான் உயர்ந்ததுன்னு சொல்கின்றவர்கள் ஏன் அதை உறக்க பேச மாட்டேங்கிறீங்க? இப்ப பாரு, திருவள்ளுவரை, பாரதியாரை, வள்ளலாரை எல்லாம் திருடிக்கிறீங்களே ஏன்? ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் திமுக சேர்ந்த ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடி கன்னியாகுமரி வர்றாரு, தியானம் பண்ணுறதுக்காக, விவேகானந்தர் பாறையில் தியானம் பண்ணுறதுக்காக வர்றாரு. ஆனால் திமுகவினரும் காங்கிரசினரும் அதை வந்து இல்லை, இதெல்லாம் தேர்தல் நடத்திய விதிமுறைகள் மீறல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் பாஜக தரப்பில் சொல்கிறப்போ அவரோட பர்சனல் இஷ்யூக்காக வர்றாரு. ஏற்கனவே இந்த மாதிரி அவர் நிறைய குகைகளில் இதெல்லாமே தியானம்லாம் பண்ணியிருக்காரு. பிரதமர் மோடி கன்னியாகுமரி வர்றதில்ல, ஏன் திமுகவினருக்கும் காங்கிரசினருக்கும் இவ்வளவு வெறுப்பே இல்லையே? ஓகே, நாங்க யாரும் அவரை வரக்கூடாதுன்னு சொல்லல, தியானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. ஆனாலும் ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர், இந்தியாவின் உச்சபட்ச மனிதர், கொஞ்சமாவது சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு, தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறதா நம்மளோட ஒரே கோட்பாடா இருக்கு. ஏன்னா மற்றவங்க கூட இவ்வளவு தூரம் விதிமுறைகளை உடைத்து நொறுக்கி காலு கீழே போட்டு மிதிச்சு அப்படி தள்ளி விட்டுருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் அது எல்லாத்தையும் பண்ணினது நம்முடைய பிரதமர் தாங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க இங்க வரக்கூடாதுன்னு சொல்லுகின்ற அளவுக்கு இழிவானவர்கள் இல்லை நாம் யாருமே. ஆனா எந்த தமிழ்நாடு, அப்புறம் நீங்க எவ்வளவுதான் கழுவி நம்ம தமிழ்நாட்டை கொச்சைப்படுத்தி பேசினாலும், தமிழர்கள் திருடர்கள்னு சொன்னாலும் கூட, நாங்க ஒரு இந்திய நாட்டின் முதல் தலைமகனாக, ஏன்னா முதல் குடிமகன்கும் போது ஜனாதிபதி ஆயிடுவாங்க, முதல் தலைமகனாக நாம் வரவேற்கிறோம். ஆனால் நீங்கள் சட்டத்திட்டங்களை மீறுகின்றவர்களாக இருக்கும்போது தான் நாங்கள் கேள்வியை எழுப்புகிறோம், எதிர்குரல் எழுப்புகிறோம். ஏன்னா இவருக்கு தான் முதல் கடமை இருக்கு, சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்கணுங்கிறது. தேர்தல் நடத்தை விதிமுறை 3வது பாயிண்ட் என்ன தெரியுமா சொல்லுது? மத விஷயங்களை நீங்கள் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, பரப்புரைக்கு பயன்படுத்தக்கூடாது. ஆனா பிரதமர் பண்ணினது முற்ற முழுக்க அது ஒண்ணுதான். அது நமக்கு தெரியும்ல. சரி, இதோட உச்சகட்டம்னு எதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப பண்ண போற இந்த தியானம், அதாவது இந்த T20 மேட்ச்ல எல்லாம் லாஸ்ட் ஓவர்ல செஞ்சுரி அடிக்கணும்னு நினைச்சா எப்படி இருக்கு? இந்தியா கூட்டணி வந்து இப்பதான் சொல்றாங்க, நாங்க வந்து இப்போ ஸ்ட்ராங் ஆயிட்டோம், பிரதமர் வந்து எங்க போனாலும் மத வெறுப்பு பிரச்சாரங்களை வந்து பேசுறாரு. ஊடகங்களை முன்னாடி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இந்தியா கூட்டணி வந்து பெரிய லெவல்ல வெற்றி வாய்ப்புங்கிறது இல்லைங்கிறப்போ, இப்போ அப்படியே எகெயின்ஸ்டா மாறி வரக்கூடிய அந்த பர்சன்டேஜ் இதையும் பாக்குறப்போ அவர் வர்றாரு. ஓகே, தேர்தல் நடத்த விதிமுறைகள் மீறினா இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, பிரதமர் மோடி வர்றாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிவிக்கப்படல, ஆனா அவர் தனிப்பட்ட முறையில வர்றாரு அப்படிங்கிறப்போ அவர் கொஞ்சம் பக்தி சார்ந்து விவேகானந்தர் பாறையில கொஞ்சம் அமைதியா தியானம் பண்ணிட்டு போலாமே அப்படின்னு வர்றாரு. அவரை போட்டு டக்குன்னு சண்டை செய்யறீங்களே? இல்ல, தியானம் பண்றது அவரோட தனிப்பட்ட உரிமை, அதை யாருமே நம்ம கேள்வி கேட்கல. ஆனால் இந்த தேர்தல் இன்னமும் முடிவடையல. 1ஆம் தேதி தான் லாஸ்ட் இறுதிக்கட்ட தேர்தல் நடக்குது. அப்ப அது வரைக்கும் இவங்க அந்த சைலண்ட் பீரியட்னு ஒண்ணு இருக்கு. நாளைக்கு பரப்புரை முடியுது 30ஆம் தேதி, அதுக்கு 31 அமைதியா இருக்கணும் வேட்பாளர்கள் எல்லாருமே. மறுநாள் தான் வாக்குப்பதிவு. அப்படிங்கும்போது அன்னைக்கு சைலண்ட் பீரியட்னு எதுக்கு வச்சிருக்காங்க? ஆனா இந்த சைலண்ட் பீரியடை கூட பேசுபொருள் ஆக்கினார் பிரதமர். எப்போ? குஜராத்ல அகமதாபாத்ல அவர் ஓட்டு போட்டுட்டு வெளியில நடந்து வந்து நேரா கார்ல ஏறி வீட்டுக்கு போயிருக்கணும். அவர் அதை பண்ணாரா? யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரம் அண்ணநடை நடந்து வந்து பொறுமையே இழந்து போச்சு அந்த காட்சியை பார்க்கும்போது. அங்க காத்துட்டு இருந்த மக்கள் அத்தனை பேருக்கும் வழக்கம் போல கையசைச்சு, அந்த குழந்தைகள் எல்லாம் போய் கொஞ்சி அது தலையில தட்டி, அப்புறம் கையெழுத்து போட்டு கொடுத்து, அப்படியாக கொஞ்சி கொண்டு நடந்து போனார். அதுவே முதல்ல ஒரு பரப்புரை தான்.
இப்ப உள்ள டெக்னாலஜி காலத்துல நீங்க எப்படி வேணா பரப்புரை பண்ணலாம், ஆனா அது பண்ணக்கூடாது, எந்த விதத்திலும் பரப்புரை செய்யக்கூடாதுங்கிறது ஒரு தேர்தல் விதிமுறை. ஆனா பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதன் மூலமா நீங்க என்ன எதிர்க்கட்சி எதிர்க்கும் தனி மனித தாக்குதல் மாதிரி எங்க இதுல கையில So, எடுக்க இப்போ இந்த வலதுசாரிகள் பிஜேபி RSS சங் பரிவார்லாம் புதுசா ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டாங்க. தனி மனித தாக்குதல் பண்றீங்க அப்படின்ட்டு. இது எப்படி தனி மனித தாக்குதல் ஆகும்? பிரதமருங்கிறவர் தான் நமக்கான சௌக்கிதார், பிரதமர் தான் நமக்கான பரிவார். 140 கோடி மக்களுக்கும் அவர் தான் பிரதமருங்கும் போது அவரோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் நம்ம பேசுவோம். அதுதானே இயல்பு. அப்படிங்கும்போது அவர் தனி மனிதரா ஆக முடியாது. கூடுதலா அவரே தான் சொல்றாரு, நான் 24 மணி நேரம் இந்தியாவுக்காக, இந்திய மக்களுக்காக, இந்திய ஏழைகளுக்காக, இந்திய இளைஞர்களுக்காக உழைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அப்ப அதை பத்தி பேசணுமா இல்லையா? அப்ப ஜனநாயகம் இல்லையா இந்த நாட்டுல? வலதுசாரிகளுக்கு அதான் நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. எதையுமே பேசக்கூடாதுன்னா ஜனநாயகம் இல்லையா? பேச்சுரிமை இல்லையா? கருத்துரிமை இல்லையா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதை தவிர தனி மனித தாக்குதல்னு சொல்லும்போது பிரதமர் தான் இந்த பரப்புரை 7 கட்ட பரப்புரையிலையும் மதத்தையும் இனத்தையும் மொழியையும் திருடர்களாக சொன்னதெல்லாம் தனி மனித தாக்குதல் தானே தவிர நாம பேசுறது தனி மனித தாக்குதல் இல்லை. ஒரே ஒரு ஏக்கம் என்னன்னா, நம்ம நாட்டோட பிரதமர் எல்லா சட்டதிட்டங்களையும் பின்பற்றுபவராக இல்லையே. இதை பார்த்து வெளிநாடுகள் உலகம் காரி உமிழ்கிறதே. ஏன்னா யுக புருஷ்னு சொல்லிக்கிறவர் இல்லையா, உலக நாடுகள் இவரை தங்கள் நாட்டுக்கு இவர் தலைவராக இல்லையேன்னு ஏங்குறாங்கன்னு சொல்றாரு இல்லையா. அப்படி ஏங்கக்கூடிய மக்கள் இவரை பத்தி தப்பா நினைச்சிடக்கூடாது. அதனால நாங்க கொஞ்சம் அக்கறையா சொல்றோம், நீங்க கொஞ்சம் சட்டதிட்டங்களை கடைபிடிங்கப்பா, தேர்தல் விதிமுறைகள்னு இருக்கு, அதையும் நீங்க கொஞ்சம் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ கன்னியாகுமரிக்கு வர்றாரு, அங்க உள்ள ஆட்சியாளர் இப்படி சொல்றாருங்கிறதெல்லாம் எல்லாமே விதிமுறை மீறல் தானே. இவங்களுக்கு விதிமுறை மீறல் தான் இவங்களோட வழக்கம். அதைத்தான் வலதுசாரிகள் விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து என்னன்னா, இது பிரதமருடைய பயணம்ங்கிறத பிரதமருடைய தனிப்பட்ட ஒரு பயணம் தானே, இது அரசு சார்ந்தது கிடையாது. அவர் எப்போதும் போல இப்படி பாருங்க, இத பிரதமர் எங்க போனாலும் தனிப்பட்ட பயணமாக இருந்தாலும் கூட தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும், தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் பாதுகாப்பு காரணங்களுக்காக. அதை யாருமே மீற முடியாது. தனிப்பட்டதுன்னு என்ன சொன்னா எப்ப அது மாதிரி ஆகும்னா, இவர் இந்த செலவுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னாதான் அது தனிப்பட்டது. இப்ப அவர் அப்படி சொல்வாரா? எத்தனையோ கோடிகள் செலவாக போகுது. வருகின்ற அந்த பாதுகாப்பு வீரர்கள், அப்புறம் அங்க வந்து சேருகின்ற அந்த ஊடகவியலாளர்கள், இப்படி எல்லாருக்குமே எத்தனையோ, அப்புறம் மருத்துவர் குழு வேற வரப்போகுது. இல்ல ஒரு பிரதமர் வர்றப்ப அதுக்கான இதை நம்ம கொடுக்கணும். இதுதான் இந்த ரெண்டுங்கட்டான ஒரு கொலாஜ் நடக்குது இல்ல, இதைத்தான் அவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப பிரதமர் எப்படிதான் வந்துட்டு போகணும்? இப்ப நார்மலா இருக்கக்கூடிய ஒரு சிட்டிசன் மாதிரி வந்துட்டு போயிட முடியாது. வந்துட்டு போக வேண்டாம், பிரதமருக்குரிய அந்த மரியாதையோடய வரட்டும். ஆனா நாங்க அதையெல்லாம் கேள்வியே கேட்கல. ஆனா 24 மணி நேரம் ஒவ்வொரு சேனலோட லோகோ மாதிரி எல்லா ஊடகத்தோட, பத்திரிகையோட, இந்த சோசியல் மீடியாவோட லோகோ மாதிரி பிரதமர் முகத்தையே காமிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அதுதான் கூடாது. அந்த பரப்புரை எந்த விதத்திலும் பரப்புரை செய்யக்கூடாது. என்னன்னா, பரப்புரையானது முடிஞ்சிட்டு அப்படின்னு இருக்கிற நேரம் தான் அவர் வரக்கூடிய இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க நேரம், இன்று மாலை வந்து வர இருக்காரு அப்படிங்கிறது சொல்றாங்க. சோ இந்த ஒரு நேரத்துல எலெக்ஷனை கிட்டத்தட்ட முடிஞ்ச இன்னும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் நடக்க இருக்கு அப்படின்னு இருக்கிறப்போ, இதன் மூலமாக அவர் வந்து ஓட்டுகளை வந்து அள்ளிட முடியுமா? அவர் போய் யோகா தான் பண்ண போறார், எதை பத்தியுமே அவர் பேச போறது இல்லை, அமைதியான நிலையில உட்கார்ந்துருக்க போறார். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அங்க ஒருவேளை அவங்களுக்கு என்ன பயனா, இந்தியா கூட்டணியோட மீட்டிங் வந்து நடக்குது, இங்க பிரதமர் வர்றாரு, அதனால அவங்களோட மீட்டிங் ஆனது வந்து கொஞ்சம் கவனச்சிதறல் வரும்னு சொல்லி பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாஜக ஒரு சிலர். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இது வந்து 1ஆம் தேதி இந்தியா கூட்டணியோட மீட்டிங்கிறது ஒரு ஸ்டாக் டேக்கிங். இவ்வளோ நாள், ஏன்னா போன வருஷம் மார்ச் 1ஆம் தேதி 2023 இதற்கான விதையை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விதைத்தார். தன்னுடைய பிறந்த நாளின் போது இவரை எப்படி எதிர்கொள்வது, ஜனநாயகமற்ற பிஜேபி ஆட்சியை எப்படி எதிர்கொள்வதுன்னா எதிர்கட்சிகள்லாம் ஒன்னா சேரலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதற்கான முதல் கட்டம் கூட்டம் நடந்தது. அப்படி பல கட்டங்கள்ல நடந்து அப்ப எல்லாமே என்ன சொன்னாங்க, இது ஒழுங்கா இருக்குமா, கூட்டணியா இருப்பாங்களா, சேர்ந்து இருப்பாங்களா, ஒற்றுமையா இருப்பாங்களா, நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறிடும்னு இதே பிரதமர் பேசியிருக்கார் பலமுறை. அப்புறம் எல்லாவற்றையும் கடந்து பரப்புரை எல்லாம் கடந்து எல்லா மாநிலங்களிலும் எப்படி ஒரு கெமிஸ்ட்ரியோட, அந்த எல்லாரோடும் ஒட்டுணர்வோடு விட்டு கொடுத்தலோடு இந்தியா கூட்டணி பணியாற்றியதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ இதை பற்றிய ஒரு ஸ்டாக் டேக்கிங் தான் 1ஆம் தேதி பண்ண போறோங்கிறது இயல்பான ஒரு விஷயம் தானே. அதுல என்ன தவறு இருக்க முடியும்? இல்ல அதே மாதிரி இதையும் ஒரு இயல்பான ஒண்ணா கடந்து போயிட முடியாதா? அதை வந்து ஒரு நியூஸ் ஐட்டமா தான் காமிப்பாங்க. 24 hours அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா? செய்தி அப்படிங்கிறது டிஜிட்டல் யுகம் வந்த பிறகு ரொம்ப பரபரப்பாயி அதுதான் பேசு பொருளாக இருக்கும். ஸோ அதனால அன்னைக்கு மோடி இங்க யோகா பண்றாரு அப்படின்னா அதுவுமே பேசு பொருளாக இருக்கும்.
ஸோ இதை பார்த்துதான் இந்தியா கூட்டணியினர் கொஞ்சம் அந்த வெறுப்பு வந்துருச்சோ? இல்ல இந்தியா கூட்டணியில ஒரு ஸ்டாக் டேக்கிங் தான் பண்றோம். இது நாள் வரைக்கும் இதெல்லாம் நடந்தது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம், அது ஒரு விஷயம். அடுத்தது மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, பிஜேபிக்காரங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அமித்ஷா கூட திரும்ப சொல்றாரு என்னன்னா, தோத்தாலும் நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்றாங்க. அது எப்படி? ஒரு ஜனநாயக நாட்டுல தோத்தாலும் நாங்க தான் ஆட்சி அமைப்போம்னா அப்ப என்னென்ன சூழ்ச்சிகளை அவர்கள் உருவாக்க போகிறார்கள்? ஏன்னா சூழ்ச்சிகளை உருவாக்குவது, அரசுகளை கவிழ்ப்பது, எல்லோரையும் குதிரை பேரம் செய்து அடிமாட்டு விலைக்கு வாங்குவது எல்லாத்தையும் ட்ராக் ரெக்கார்டா பிஜேபி பண்ணிருக்கு. இல்ல இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்தப்பையும் சில குட்டி குட்டியா சிலது பண்ணிருக்காங்க. குட்டி குட்டியா நீங்களே சொல்றீங்க, குட்டி குட்டியா சிலது பண்ணிருக்காங்க. ஆனால் எல்லா காலத்திலும் ஒரு அரச வழக்கமாக செய்து கொண்டிருந்ததுங்கிறது பிஜேபி தான். இப்ப பிஜேபியோட கூட்டணியில, என்டிஏ கூட்டணியில யார் பெரிய கட்சி இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அவங்க பின்னங்கால் பெடரில இடிச்ச மாதிரி ஓடி வந்தாங்க எல்லா மாநில கட்சிகளும்? ஏன்னா கம்ப்ளீட்டா சுவாகா பண்ணிட்டாங்க. நீங்கள் என்பது இல்லவே இல்லை, நாங்கள் தான் இருப்போம், நீங்கள் எங்கள் மீது ஏறி சவாரி செய்து கொள்ளுங்கள் வேணும்னா, உங்களுக்கு என்ற கருத்தியல் இருக்கக்கூடாதுன்னு தானே மாநிலங்கள்ல இருக்கிற அந்த தனி கட்சிகள் எல்லாம் சொன்னது. மகாராஷ்டிரால எவ்வளோ மிக மோசமாக நடத்தினார்கள்ங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இல்ல. இப்ப நவீன் பட்நாயக் ஏன் சேரவே இல்லை? ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இவர்கள் எப்படி இல்லாமல் ஆக்குவார்கள்னு. அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையாகவே வைத்திருக்கிறார். நீங்க சொன்ன மாதிரியே தான் நாங்களும் ஒத்துக்கிறோம். காங்கிரஸ் சின்ன சின்னதா பண்ணியிருக்கோம், அப்பப்போ டாப்பில் பண்ணியிருக்கு, யாருமே மறுக்கல. ஆனா இப்போ அதுல இருந்தெல்லாம் பாடம் கற்றுக்கொண்டு இப்போதுள்ள தலைமுறை, இப்போதுள்ள இளைய தலைமுறை எல்லாவற்றிலிருந்தும் நாங்கள் மாறுபட்டு நிற்கிறோம்னு ஒரு புதிய வாக்குறுதியை கொடுக்குறாங்களா இல்லையா? அதை நாம கவனிக்கணும். அதனால இவர்கள் சொல்கிறார்கள் தோற்றாலும் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு. அது என்ன விதமான சூழ்ச்சியை அவர்கள் செய்ய போகிறார்கள், அதை எப்படி நாங்கள் எதிர்கொள்வது, எப்படி எதிர்கொண்டு ஜனநாயகத்தை மீட்டெடுப்பது என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த 1ஆம் தேதி கூட்டம், இந்தியா கூட்டணியின் கூட்டம்ங்கிறத தெளிவா நாங்க இருக்கோம். ஓகே, இப்போ மோடி வர்றதுனால என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கும்னு நீங்க, திமுகவும் காங்கிரஸ் தான் இங்க தமிழகத்துல வந்து அதை பிரதான கோரிக்கை வைக்கணும், மறுபடியும் அந்த கோபேக் மோடி அப்படிங்கிற அந்த வாசகங்களையும் வந்து பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி மோடி வந்து போனப்பெல்லாம் இங்க நம்ம இதுல சதுரங்கத்துக்கான அந்த போட்டிகள் நடக்கிறப்ப இதில் அப்பெல்லாம் கோபேக் மோடியை பெருசா பார்க்க முடியல. எலெக்ஷன் நேரத்துல வர்றப்ப மட்டும்தான் அந்த கோபேக் மோடி அப்படிங்கிறத ஒருவேளை நீங்க கையில எடுப்பீங்களோ? இல்ல அதுல தெளிவா இருக்கும். ஏன்னா நம்ம இந்த சதுரங்க போட்டிகள்லாம் கூப்பிட்டப்ப அவரை ஒரு பிரதமராக கூப்பிட்டோம். நாம் வந்து ஹோஸ்ட் ஸ்டேட், அதனால அதற்குண்டான மரியாதையோட தான் நம்ம அழைச்சோம். எலெக்ஷன் பிரச்சாரத்தை வந்தப்பையும் கோபேக் மோடி பார்க்கவே இல்லையே. எலெக்ஷன் பிரச்சாரத்தப்பவும் ஏன் கோபேக் மோடி வரலன்னா அப்பவும் அவர் பிரதமரா தான் வந்தார். அதனால அவரை பத்தி நாங்க கவலைப்படலை. ஏன்னா அவர் வந்து திரும்ப திரும்ப பொய்களை கட்ட வைத்து கொண்டு தன்னைத்தானே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்கிறத பொதுமக்களே பேசினாங்கல்ல. ஆனா இப்போ வரும்போது மிக சமீபத்துல ஒரிசால அவர் எவ்வளவு மோசமா சொன்னார். அந்த பூரி ஜெகநாதர் கோயிலோட ரத்ன பண்டார் சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா தமிழர்கள் அத்தனை பேரையும் திருடர்கள்னு சொல்றார். அப்படிங்கும்போது அது எவ்வளவு மிக மோசமான ஒரு கருத்தியலை உருவாக்குகிறார். அதை தவிர வி.கே. பாண்டியன் என்கின்ற அந்த ஒரு தமிழர் இருப்பதனால்தான் அங்கே நவீன் பட்நாயக் அவர்களை கைப்பாவையாக வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா பிரதமர் நாக்பூரோட கைப்பாவைங்கிறத நாங்க சொல்றோம், உறக்க சொல்றோம். அதை இல்லைன்னு மறுக்க முடியுமா? இல்லை, நாங்கள் நாக்பூரோட கைப்பாவை இல்லை. ஜே.பி. நட்டா சமீபத்துல சொன்னாரு, நாங்க பிஜேபி வளர்ந்துட்டோம் நாக்பூரை தாண்டி அப்படின்னு. ஆமா, ஆர்எஸ்எஸ்க்கு இனிமேல் நாங்கள் அடிமை இல்லை அப்படின்னு சொன்னார். அது எவ்வளவு தூரம் போகுதுங்கிறத நாங்க பார்க்க தான் போறோம். ஏன்னா இந்த வாதம் அவர் நாக்பூரிடம் எடுபடாது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். நாக்பூரோட கைகாட்டும் திசையில் தான் இவர்கள் பயணித்தாக வேண்டும்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனால இப்போ கோபேக் மோடி வந்திருக்கிறது அப்படின்னா இது பொதுமக்களோட ரௌத்திரம், அரசு சொல்லல கோபேக் மோடின்னு. ஏன்னா நமக்கு இன்னமும் அந்த பண்பாடு இருக்கிறது. ஒரு பிரதமர் காபந்து பிரதமராகவே இருந்தாலும் கூட அவர் வரும்போது நாம அப்படி சொல்ல முடியாது. இருக்கப்ப கொஞ்சம் திமுகவை சேர்ந்தவரும் காங்கிரஸை சேர்ந்தவரும் அதை சமூக வலைதளங்களும் முன்னெடுக்கிறாங்க. ஆமா, அதை பாக்குறப்பதான் என்னது இவ்வளவு நாளா இருந்துட்டு எலெக்ஷன் இருக்கிற மட்டும் இவங்க வந்து கோபேக் மோடியை சொல்றாங்களே அப்படின்னு அந்த கேள்வியை இல்ல. இது வந்து பொதுமக்களோட கோபம்ங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அரசு சொல்லுச்சா? இல்ல, அதைத்தான் நம்ம பார்க்கணும். அரசு எப்போதும் அதே நாகரிகத்தோடு இருக்குது. நம்முடைய அரசின் மூலமா ஒரு முதல்வராக என்றைக்காவது மற்ற மாநிலங்களை இப்படியாக தவறாக பேசியிருக்கிறாரா நம்ம முதல்வர்? இல்லவே இல்லை. அவருடைய வார்த்தைகளில் எப்போதுமே பிரதமருடைய செயல்பாடுகளில் உள்ள தவறுகளைத்தான் சுட்டி காட்டினார். நீங்க எங்களுக்கு நிதி கொடுக்கல. இதே குற்றச்சாட்டை இப்ப வி.கே. பாண்டியனும் சொல்லியிருக்காரு. 60,000 கோடியே ஒரிசால இருந்து நீங்க வாங்கிக்கிறீங்க வருஷம். ஆனா எங்களுக்கு கொடுக்கறது வெறும் 5,000 கோடி அப்படின்னா
அது எவ்வளவு பெரிய குற்றம். இதைத்தானே நாமளும் சொல்றோம். நீங்க எங்கள்கிட்ட இருந்து ₹1 வாங்குறீங்கன்னா 29 பைசாவை தான் திருப்பி கொடுக்குறீங்க. இது நம்மளுடைய உழைப்பை சுரண்டுகிறார்களே என்கின்ற ஒரு பதைபதைப்பு அது இருக்கணுமா இல்லையா? இது அந்த காலத்து பண்ணையார் மனோபாவம். அந்த கூலி ஆட்களை எல்லாம் 24 மணி நேரம் வேலை வாங்கிட்டு கூலியை கொடுக்கும்போது கையை அப்படி சுருக்கிக்கிற மாதிரி இப்போ என்ன பெரிய பண்ணையாரா? இந்தியாவுக்கான பெரிய பண்ணையாரா நம்முடைய பிரதமர்? எல்லா மாநிலத்து மக்களும் உழைச்சு கொட்டணும் அவருக்கு. அப்ப அந்த காலத்துல கப்பம் கட்டினாங்கல்ல, அந்த மாதிரி மனோபாவமா அவருக்கு? அவர் என்ன மாமன்னரா, சக்கரவர்த்தியா? இவருக்கு உழைத்து கப்பம் கட்டுவதற்காகத்தான் நாமெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கோமா? நமக்கு திரும்ப திரும்ப வரி கொடுக்குறோம். சரி, இப்ப நீங்க இன்னொன்னு கேக்குறீங்க, தியானம் பண்ண வர்றதை ஏன் தடுக்கிறீங்கன்னு. யோசிச்சு பாருங்க. அவர் தியானம் பண்ண வர்றார், கோயிலுக்கு ராமர் பல்லா கோயிலுக்காக 22 நாள் விரதம் இருந்தாரு, கோயில் கோயிலா போனாரு, ஆரத்தி கட்டினார், சுண்டல் தின்னாரு, அப்புறம் கோயில்ல போய் அவருடைய பர்சனலா அவரு இந்த குழப்படிய விட்டுருங்கப்பா. பிரதமர் எது பண்ணாலும் பர்சனல் கிடையாது. அவர் கொரோனா பீரியட்ல அவரோட மாளிகையில உட்கார்ந்து மயிலுக்கு சோறு கொடுத்தார், இந்திய மக்களுக்கு சோறு கொடுக்கறத விட்டுட்டு. அது கூட பர்சனல் கிடையாது. அந்த ஒரு மனநிலை இருப்பவர்களால் தான் தலைவராக முடியும். அப்படிங்கும்போது எதை எடுத்தாலும் பர்சனல்னா என்ன அர்த்தம்? அப்ப அவர் எல்லாமே பர்சனலா தான் பண்ணிட்டு இருந்தாரு. தலைக்கு விதவிதமா தொப்பி போட்டுக்கிறது, ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறது எல்லாமே பர்சனல் தான். எதை அபிஷியலா பண்ணாரு அதை சொல்லுங்களேன். அபிஷியலா பண்ண வேண்டிய பாராளுமன்றத்துல வந்து பதில் சொல்ல வேண்டியதை பண்ணல, நாட்டுக்காக மக்களுக்காக உழைக்க வேண்டியதை பண்ணல, எல்லாமே பர்சனலா தான் பண்ணார் 10 வருஷமா. அதனால பர்சனல்ங்கிறத தாண்டணும் நம்ம. எது பர்சனல்ங்கிற குழப்பமே மக்களுக்கு இருக்கு. கோயில் கோயிலா போறாரு, தியானம் பண்றாரு, அதையெல்லாம் யாருமே கேள்வி கேட்கல. ஆனா ஒன்னை யோசிச்சு பாருங்க, நீங்க கோயில் போகணும், நான் கோயில் போகணும்னா நம்ம தான் உழைச்சி சம்பாதிக்கணும். ஆனா பிரதமருக்கு நாம கட்டுற வரிப்பணத்துல இருந்து எல்லாம் போகுது செலவு. அதனால இப்ப இந்துத்துவா பேசுகின்ற மக்களுக்கு கூட வெறுப்பு, சலிப்பு எல்லாம் வந்தாச்சு. அதற்கு ஒரு புதிய வார்த்தை இருக்கிறது, ஹிந்துத்துவா ஃபட்டீக் அப்படிங்கிறாங்க. அதாவது எப்ப பாரு இதேதானா? இந்த தேர்தல்ல மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? 2 இதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து பசி, தூக்கம், இன்னொன்னு கோயில் போறது. இதுல கோயில் போறதை நீங்க ஆப்ஷனா வச்சுக்கலாம், போலாம் போகாம இருக்கலாம். பசி, தூக்கம் என்பதற்கு நீங்கள் உடனடியாக பதில் சொல்லி ஆக வேண்டும். இப்ப இந்தியாவில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த பதில் கிடைக்கவில்லை நம்முடைய பிஜேபி ஆட்சி. இவ்வளவுதான், சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. கோயிலுக்கு போறதுங்கிறது, இவர் போறாரு, தாளம் தட்டுறாரு, அங்க உட்காந்துக்கிட்டு மந்திரம் சொல்றாரு, கடலுக்குள்ள போறாரு, மயிலிறக வைக்கிறார், இதெல்லாம் பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம். ஆனா பசிக்கும் போது சோறு கொடுத்தாகணும். வேலைன்னு வேலை வேணும் எல்லாருக்கும், அந்த வேலைக்கு சம்பளம் வேணும். அது இருந்தாதான் சாப்பிட்டு உயிர் வாழ முடியும். இதுக்கு சாய்ஸே கிடையாது. இந்த சாய்ஸே கிடையாத விஷயத்த பிரதமர் கவனிக்கவே இல்லை. எது ஒண்ணு ஒரு விருப்பமோ, இட்ஸ் மை லைக்கிங், அவ்வளவுதான். அதைத்தான் அவர் தன்னுடைய வேலையாக பண்ணிட்டு இருந்தார். புரிஞ்சுக்கோங்க, இதை எதை செய்யணுமா வேலையா அதை விட்டுட்டு எது ஒண்ணு ஆப்ஷன், நீ போனா போ கோயிலுக்கு, இல்லைன்னா விட்டுரு, சுண்டல் சாப்பிட்டா சாப்பிடு, இல்லைன்னா விடு, மந்திரம் சொன்னா சொல்லு, இல்லைன்னா விடு, அதைத்தான் வேலையா பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? ராமர் கோயிலுக்கு வரவே இல்லை இந்தியா கூட்டணியினர். நீங்க ஏன் எங்க மேல ராமரை இம்போஸ் பண்றீங்க? எந்த இறைவனை வணங்குவது, எப்படி வணங்குவதுங்கிறது அவரவர் தனி. இப்ப நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கல்ல, தனி மனிதர்னு, இதுலதான் வருது தனி மனிதர். அதையே நீங்க பொதுப்படையா மாத்துறீங்க. தனி மனித விருப்பத்தை ஏன் இந்தியாவின் விருப்பமாக மாற்றுகிறீர்கள்? இந்தியாவின் வேலை என்பது வேலை பார்ப்பது, சம்பாதிப்பது, இப்ப வயிற்றுக்கு சோறு போடுவது. அதனை தவிர கோயிலுக்கு போயிட்டு நின்னீங்கன்னா அங்க முற்ற முழுக்க சனாதனர்களுக்கான வேலை வாய்ப்பு தான் உறுதி செய்யப்படுகிறது. திரும்ப திரும்ப கோயில் கட்டுறேன், சீதாக்கு கோயில் கட்டுறேன்னு அடுத்து ஆரம்பிக்கிறாங்கல்ல அமித்ஷா எல்லாம். அதன் மூலமாக ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, சீதைக்கு கோயில் கட்டுறேன் அப்படிங்கறது நீங்களுமே அந்த 5 மாநில தேர்தல் வர்றப்ப இலங்கையில இருக்கக்கூடிய சீதைக்கு கோயில் கட்டுவோம் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒண்ணு. ஆனா அந்த ஒரு கோயில் வச்சுக்கலாம், 133 பொதுத்துறை நிறுவனங்களை கட்டியது காங்கிரஸ். இவங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு ராமர் கோயிலை கட்டிட்டு இதுதான் எங்களோட சாதனைன்னு சொல்றாங்க. ஆனா 133 பொதுத்துறை நிறுவனங்களை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கட்டி அது எல்லாத்தையும் விற்று தின்ற ஒரு பெருமையை வேணா பிரதமருக்கு நீங்க கொடுக்கலாம். 133 பொதுத்துறை நிறுவனங்கள் என்பதுதான் இந்தியாவின் ஜனநாயக கோயில்கள்னு பிரதமர் நேரு சொல்லியிருக்காரு. அது கோயிலா, ராமர் கோயிலா? யோசிச்சு பாருங்க. இப்ப இன்னொன்னு சொல்றேன், ராமர் கோயில் வந்தப்போ இங்க உள்ள ஆட்டுக்குட்டி வேற என்ன தெரியுமா சொன்னாரு? இதன் மூலமாக அயோத்தியாவில் பொருளாதாரம் முன்னேறுகிறது அப்படி இப்படின்னாரு. அங்க உள்ள ஏழை எளிய மக்கள் எங்க வீட்டை பிடுங்கிக்கிட்டாங்க, நாங்க வச்சிருந்த கடையை பிடிங்கினாங்க இந்த கோயிலுக்காக, அதுக்கு நஷ்ட ஈடு தருவேன்னாங்க, தரவே இல்லை, நாங்க இப்ப தெருவுல நிக்கிறோம்னு புலம்புறாங்க. அவர்களோட கோபம்லாம் இதுல மாறப்போகுது, ஓட்டா மாறப்போகுது. அடுத்தது அந்த ராமர் அயோத்திக்காக
ஒரு தனியார் விமானம் கிட்டத்தட்ட 10 சர்வீஸ் நடத்தியிருக்காங்க தினமும். அது இப்போ வெறுமே 2ஆக குறைந்து போச்சு. அப்படின்னா ராமர் கோயில் ஜனவரி பிப்ரவரியில பேசினாங்க நிறைய. மார்ச்சுக்கு அப்புறம் அது மார்ச் வரைக்கும் போயிடுச்சுன்னு சொல்லலாம். நிச்சயமா காந்தி படம் எடுத்த பிறகு எல்லாருக்குமே வந்து அது போய் சேர்ந்தது அப்படிங்கிறதும் பேசுபொருளாக தான். அதை ராகுல் காந்தி கூட கொஞ்சம் கிண்டலா வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பிரதமருடைய இந்த இது பிரதமரோட அறியாமையின் வெளிப்பாடு. ஏன்னா அவருக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம், ஒரு காந்தி படம் வந்ததுக்கு அப்புறம் ஓ மகாத்மா காந்தி இவ்வளோ பெரிய மனிதரா அப்படிங்கிற ஒரு புரிதல் அவருக்கு அப்பதான் வந்ததோ என்னவோ. அதை உடனே எல்லார் மேலேயும் திணிக்கிறார். காந்தி என்பவர் 3 கண்டங்களுக்கு சொந்தமானவர்ப்பா. இந்தியாவுக்கு மட்டுமல்ல, 3 கண்டங்கள். ஆப்பிரிக்காவில் தான் அவர் முதல்ல. அப்போ ஆப்பிரிக்க மக்களே என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு வழக்கறிஞரை அனுப்பினீங்க, நாங்கள் அவரை மகாத்மாவை ஆக்கி உங்களுக்கு திருப்பி கொடுத்தோம், ஆனால் உங்களால் காப்பாற்ற முடியல ஒரு மகாத்மாவைன்னு சொன்னால் அந்த ஆப்பிரிக்க மக்களுக்காக, ஆப்பிரிக்க கண்டத்துக்காக உழைத்தார் முதல்ல. அப்புறம் ஆங்கிலேயர் அந்த ஆட்சியை எதிர்த்து ஐரோப்பா கண்டம் முழுவதையும் எதிர்த்தார். அப்புறம் ஆசியா கண்டம், இந்தியாவுக்கான ஒரு மாபெரும் தலைவராக மகாத்மாவாக உருவாகினார். இந்த மகாத்மாவை கொன்ற ஒரு இயக்கம் எதுனா RSS. அந்த RSSின் வழித்தோன்றல்கள் தான் இப்போது வரைக்கும் பிஜேபியில் இருக்கிறார்கள்ங்கிறத மறுக்கவே முடியாது. அதனால்தான் இவர்கள் எந்த தவறு செய்தாலும் அதை நியாயப்படுத்தியே பேசிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மாநகராட்சி உறுப்பினர் அந்த அம்மா சொல்லுவாங்க, மகாத்மாவை கோட்ஸே 10 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு இருக்கணும் அப்படின்னு. அக்டோபர் 2 ஒவ்வொரு ஆண்டும் இந்த பிஜேபி RSS சங் பரிவார் கும்பல் மகாத்மாவின் உருவத்தை வைத்து அதை சுட்டு அதுலேருந்து ரத்தம் வழியிற மாதிரி ஒரு காட்சியை வச்சு ஒவ்வொரு வருஷமும் கைதட்டி கொண்டாடி. இதெல்லாம் எவ்வளவு மோசமான பின்விளைவுகளை உருவாக்கும்னு யோசிச்சு பாருங்க. மகாத்மாவுக்கு எதிராக சாவர்கரை இப்போது இவர்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு கேள்வி இருக்கு எனக்கு, மகாத்மாவை கொண்டாடுவதை போல் சாவர்கரை நீங்கள் கொண்டாடுவீர்களா? வெளிநாட்டில் அவருக்கு சிலை வைப்பீர்களா? அவருக்கு மாலை போடுவீர்களா? அவர்களுடைய சித்தாந்தம் சரியானது என்பதை நீங்கள் உரக்க பேசுவீர்களா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சாவர்கரையோ கோல்வாக்கரையோ நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? மனுநீதி தான் உயர்ந்ததுன்னு சொல்கின்றவர்கள் ஏன் அதை உரக்க பேச மாட்டேங்கிறீங்க? இப்ப பாரு, திருவள்ளுவரை, பாரதியாரை, வள்ளலாரை எல்லாம் திருடிக்கிறீங்களே ஏன்? ஏன்னா இதைத்தான் உலகம் கொண்டாடும். நீங்கள் கொண்டிருக்கின்ற அந்த கொள்கை, பிறப்பால் ஜாதி வேற்றுமை உண்டுன்னு சொல்கின்ற அந்த கொள்கை, வர்ணாசிரமம், எதையுமே உலகம் ஏற்றுக்கொள்ளாது என்பதனால் நீங்கள் அதை பின்பற்றுவீர்கள். ஆனால் வெளி வார்த்தைக்கு இதையெல்லாம் பேசுவீங்க. நம்முடைய பிரதமரே கூட அக்டோபர் 2 இங்க காந்தி சிலைக்கு மாலை போடுவார். அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு போனாலும் மாலை போடுவார். ஆனா பேசுறது என்ன? காந்தி படம் வந்ததுக்கு அப்புறம் தான் மகாத்மா காந்தியை உலகம் தெரிஞ்சிடுச்சுன்னு. இப்படியாக கோட்ஸே காந்தியை துப்பாக்கியால் சுட்டார், மகாத்மாவை நம்முடைய பிரதமர் வார்த்தையால் சுடுகிறார். கண்டிப்பாக. ஏன்னா பிரதமர் மோடி வரக்கூடிய இன்னைக்கு தமிழகத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அது என்னென்ன மாதிரியான எதிர்ப்பலைகளையும் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொன்னாலும் அது என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் அடுத்தடுத்து கொடுக்க போகுது. ஏன்னா எலெக்ஷன் வரக்கூடிய நேரத்தில் இந்தியா கூட்டணியோட மீட்டிங்கும் வந்து நடக்க இருக்கு. ஸோ அதன் மூலமாக என்னென்ன புதிய விஷயங்கள்லாம் வரப்போகுது, தேர்தல் முடிந்த பிறகு அனைத்து கட்சிகளும் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிற நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை வழங்கியது மிக்க நன்றி. நன்றிப்பா. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் Disney+ Hotstar. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now.